அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. புகழும் புகழ்ச்சியும் இந்த பிரபஞ்சத்தின் மீதும் இந்த பிரபஞ்சத்தில் உலகை படைத்து உலகிலே உயிருள்ள உயிரற்ற ஏனைய அத்துணை படைப்பினங்களையும் படைத்து அத்துணை படைப்பினத்தின் அதிகாரத்தையும் எவன் ஒருவன் தன் கைவசம் வைத்திருக்கிறானோ அது எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்குமா. அந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அளப்பரிய கிருபையும் பற்றாத பெருங்கருணையும் சாந்தியும் சமாதானமும் பேரன்பும் என்றும் நம் உயிரினும் மேலாய் மதித்து போற்றக்கூடிய இந்த அகில உலகம் முழுவதற்கும் ஒரு அற்புத நேர்வழி காட்டியாக வந்திருந்த இறுதி தூதர் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நபிபெருமானார் எவற்றையெல்லாம் மார்க்கம் என்று சொன்னார்களோ அவற்றை மாத்திரமே மார்க்கமாகும், எவற்றையெல்லாம் வாழும் வழிமுறை என்று சொன்னார்களோ வாழ்ந்து வழிகாட்டினார்களோ வாழுமாறு அங்கீகரித்தார்களோ அதன் அடிப்படையில் தங்கள் வாழ்வை அமைத்ததன்படியே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஅ்மினான ஆண் பெண் அனைவரின் மீது, இன்னும் குறிப்பாக அந்த வல்லோன் நம் மீது விதியாகிய ஜுமாவினை நிறைவு செய்ய அதற்கென குறித்த நேரத்தில் குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீது நம்முடைய குடும்பத்தார்கள் மீது உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்மாவினுடைய உரையை நாம் ஆரம்பிச்சோம். கண்ணியத்திற்குரிய ஏக இறைவனின் அடியார்களே, இன்றைய தினம் இந்த ஜும்மாவினுடைய அமர்விற்கு உங்களுக்கு மத்தியில் பேசுவதற்காக நாம் தேர்வு செய்திருக்கக்கூடிய தலைப்பு போதும் என்ற மனம் என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருப்பதற்கான அடிப்படையான நோக்கம் காரணம் என்னவென்றால், அல்லாஹ் இந்த உலகை படைத்து உலகிலே பல்வேறு உயிரினங்கள் உயிரற்ற படைப்பினங்களை படைத்து தான் படைத்த உயிரினத்தில் உயர்ந்த படைப்பாக மனித படைப்பை படைத்து அந்த மனித படைப்பிலும் தன்னை வணங்கக்கூடிய கூட்டத்தாரையும் தன்னை மறுக்கக்கூடிய கூட்டத்தாரையும் படைத்து அல்லாஹ் பல்வேறு விதமான பாடத்தை தன்னுடைய படைப்பாற்றல் மூலமாக காண்பிக்கிறார். அல்லாஹ் அப்படி காண்பிக்கக்கூடிய படைப்பாற்றலை கொண்டு படைத்த மனிதர்களை சம அளவிலே அருள் வளங்களை தந்து அல்லாஹ் படைத்து விடும். எல்லா மனிதர்களுக்கும் எல்லாமும் கிடைக்கக்கூடிய நிலையில் அந்த மனிதர்களினுடைய உயிரை அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க செய்வது. சில உயிர்களுக்கு அல்லாஹுவினுடைய அருட்செல்வங்கள் தாராளமாக கொடுக்கப்படுகிறது. சில உயிர்களுக்கு இந்த உலகத்தில் இறைவனின் அருட்கொடைகள் குறைந்தும் கொடுக்கப்படுகிறது. அதை நம் கண் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மோடு தோளோடு தோள் சேர்ந்து நம்மோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சக மனிதர்களை நாம் பார்க்கும் பொழுது ஒரு சாராருக்கு அல்லாஹ் வாரி வழங்கியும் ஒரு சாராருக்கு அல்லாஹ் குறைத்தும் கொடுத்திருக்கிறார். எல்லாத்தையும் சமநிலையில அல்லாஹ் வைக்கல. அது செல்வமாக இருந்தாலும் சரி, உடல் தோற்றம் பொலிவு எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதருக்கு அருளி இருக்கக்கூடிய அருட்கொடைகளை சமநிலையில் எல்லா மனிதர்களுக்கும் தரல. அதை நம்மால் வெளிப்படையாக பார்க்க முடிகிறது. இறைவனும் பல்வேறு வசனங்களில் இதை தெளிவுபடுத்துகிறார். நிறைய இடங்கள் அல்லாஹ் சொல்றான். ஒரே இடத்துல மட்டும் இல்ல, ஏறத்தாழ நாம் பார்த்த வகையிலேயே ஒரு 10-12 இடங்களுக்கு நெருக்கமாக இந்த செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிட்டு தருகிறார். எல்லாத்துக்கும் சமமா நான் கொடுக்கல,
எல்லா மனிதர்களையும் சமமா இந்த உலகத்தில் அருட்கொடைகளை வழங்கி நான் படைக்கலன்னு அல்லாஹ் பல்வேறு இடங்களில் குறிப்பிட்டு தருகிறார். நிறைய வசனங்களில் பார்க்க முடிகிறது. 2வது அத்தியாயத்தின் 245வது வசனம், 13வது அத்தியாயத்தின் 26, 17வது அத்தியாயத்தின் 30வது வசனம், 28வது அத்தியாயத்தின் 82வது வசனம், 30வது அத்தியாயத்தின் 37வது வசனம், 34ல 36, 34ல 39, 42ல 12, 39ல 52, இன்னும் ஏராளமான வசனங்களில் அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதருக்கு தான் வழங்கிய அருட்செல்வங்களை பற்றி பேசுகிறான். தான் படைத்த படைப்பினத்தில் மனித படைப்பிற்கு தான் வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசி காட்டும் பொழுது வாசகத்தை பயன்படுத்துகிறான். தான் படைத்த படைப்பிற்கு தான் நாடியோருக்கு தாராளமாகவும் தான் நாடியோருக்கு தான் நாடியோருக்கு அல்லாஹ் யக்தீர் என்கின்ற அரபு மூலச்சொல்லை பயன்படுத்தி குறைத்தும் அல்லாஹ் வழங்குகிறான். தான் யாருக்கு நாடுகிறானோ தாராளமாகவும் தான் யாருக்கு நாடுகிறானோ அவருக்கு குறைவாகவும் அல்லாஹ் வழங்குவதாக பேசி காட்டுகிறான். இது அடிப்படை. அல்லாஹ் உலகியல் அடிப்படையில் தான் படைத்த மனித படைப்பிடத்தில் இதை தெளிவுபடுத்த வேண்டும் என்கின்ற நோக்கோடு தெளிவா டிக்ளேர் பண்றா, நீ ஆசைப்படுவது எல்லாம் உனக்கு கிடைச்சிடாது. நீ எதையெல்லாம் விரும்புகிறாயோ அது எல்லாமும் உனக்கு கிடைத்து, நான் நாடுனதுதான் கிடைக்கும். நீயா எதை நினைக்கிறாயோ, நீயா எது வேண்டும் என்று சிந்திக்கிறாயோ, உழைக்கிறாயோ, ஓடுகிறாயோ, உருளுகிறாயோ, புரளுகிறாயோ, என்ன செஞ்சாலும் நாடியதை தவிர உனக்கு வேற எதுவும் கிடைக்காது. மட்டும்தான் கொடுக்கணும்னு நான் விதிச்சிருந்தா ஒருபோதும் அதில் எந்த கூடுதலோ எந்த குறைவும் இருக்காது என்று அல்லாஹ் பல்வேறு வசனங்களின் வாயிலாக சொல்லும் பொழுது தௌஹீத்வாதிகளை, இறை அடியார்களை அல்லாஹ் உளவியல் ரீதியாக பக்குவப்படுத்துகிறான். மனிதன் போதும் என்ற மனநிலையோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படை கருத்தோடு அல்லாஹ் இத்தனை வசனங்களை சொல்லும். அல்லாஹ் தந்தது எனக்கு போதும், அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய செல்வங்கள் எனக்கு போதும், அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அருள்கள் எனக்கு போதும், அதை தாண்டி கூடுதலாக எதற்கும் நான் ஆசைப்பட போவது இல்லை என்கின்ற அடிப்படையை விளங்கி உலகத்தில் மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக இப்படி ஏராளமான வசனங்களில் அல்லாஹ் குறிப்பிட்டு தருகிறார். யோசிச்சு பார்ப்போம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனித உயிர்கள், இந்த உலகத்தில் இறைவனை வணங்கக்கூடிய இறை அடியார்கள், தௌஹீது பேசக்கூடிய ஏகத்துவ சொந்தங்கள், தான் அல்லாஹ்விடத்தில் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அருட்கொடைகளை கொண்டு பூர்த்தி அடைந்த நிலையில் இந்த உலகில் வாழுகிறார்களா, அல்லது இன்னும் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு தங்களினுடைய செயல்பாடுகளை உலகத்தில் அமைத்துக் கொள்கிறார்கள்? யோசிச்சு. இந்த உலகத்தில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருட்செல்வங்களை பொருந்திக் கொண்டு அதை வாழ்பவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆதம் உடைய மகனுக்கு தங்கத்தாலான நீரோடை ஒன்று வழங்கப்பட்டால் போதும்னு சொல்ல மாட்டான். பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்றது இல்ல, இன்னொரு தங்கத்தாலான நீரோட வேணும் அப்படின்னு கேட்பான். சரி போ வச்சுக்கோ, இன்னொன்று கொடுத்தா அவன் திருப்தி அடைந்து விடுவான். 2 வாங்கினதுக்கு அப்புறமா அல்ஹம்துலில்லாஹ் பேசாம இருப்பான். 3ஆவதான தங்கத்தாலான நீரோடை வேண்டும் என்று விரும்புவதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய செய்தியை பார்க்கிறோமே. அல்லாஹ்வுடைய தூதர் இதையெல்லாம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் ஆதம் உடைய மகன் இருக்கிறான், இப்படி எல்லாம் செயல்களை செய்யக்கூடிய அவனினுடைய வயிற்றை மண்ணை தவிர எதுவும் நிரப்பாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். சேர்க்கணும் சேர்க்கணும் சேர்க்கணும். உலகத்தில் மனிதன் வளரும் பொழுதே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கக்கூடிய செய்தி, 6421ஆவதாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. மனிதன் வளர்ந்து பெரியாள் ஆகும் பொழுது, சிறு பிராயத்திலிருந்து பெரியவனாக அவன் வளரும் பொழுது, அவன் வளர்வது போலவே 2 ஆசைகள் அவனோடு கூடவே வளர்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். ஒன்று, செல்வத்தின் மீதான ஆசை, இன்னும் காசு சேர்க்கணும், பொருளாதாரத்தை இன்னும் அதிகரிக்கணும், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருட்செல்வங்கள் போதாது, இவ்வளவுதான் சொத்து இருக்கு, இன்னொரு சொத்து சேர்க்கணும், இவ்வளவுதான் எனக்கான இன்னும் பொருளாதாரத்தை சேர்க்கணும்.
30,000 தான் மாத வருமானம், 40,000 ஆக்கணும், 50,000 ஆக்கணும். இப்படி எல்லாம் மனிதனுடைய செல்வத்தின் மீதான ஆசை அவன் இந்த உலகத்தில் வளரும் பொழுது உனோடே வளருகிறது. சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீண்ட நாள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கின்ற ஆசை. நிறைய சேர்க்கணும், சேர்த்ததை அனுபவிச்சு நிறைய நாள் வாழணும். இதைத்தான் மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது விரும்புவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தரக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இதற்கு துளியும் மாற்றமாக எந்த விதத்திலும் இடமளிக்காமல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமகால முஸ்லிம்களை நம்மால் பார்க்க முடிகிறது. பொருளாதாரத்தின் மீதான மோகம், செல்வத்தின் மீதான ஆசை, அருட்செல்வங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும், அதை கொண்டு இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற நிலையிலே பல்வேறு மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனைக்கு எவ்வளவு செலவழித்தாலும் பரவாயில்லை, எத்தனை ஹார்ட் சர்ஜரி பண்ணாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நாள், இன்னொரு 10 நாள், இன்னொரு 20 நாள் மருத்துவம் பார்ப்பதை மார்க்கம் தடுக்கவில்லை. இது வேற விஷயம். இந்த உலகத்தில் வாழும் பொழுது தள்ளி போட்ட காலங்களில் இறை நினைவோடு வாழ்கிறாரா என்றால் மிகப்பெரிய கேள்வி. இறை இல்லத்தோடு தொடர்பு படுத்திய தௌஹீது பேசக்கூடிய சகோதரர்களிடத்தில் அமல்களில் குறைவு வைக்கும் பொழுது உங்களிடத்தில் இந்த அமலில் குறைவு இருக்கிறதே, தொழுகையிலே உங்களுக்கான கவன குறைவு இருக்கிறதே, காரணம் என்ன அப்படின்னு கேட்டா பொருளாதார தேடல் இருக்கு, என்னுடைய குடும்ப சூழல், வருமானம் இல்லைன்னா மொத்தத்துக்கு பாதிப்பாயிடும். ஏம்பாய் கடமையான ஜும்மாவினுடைய நேரத்தில் கூட வியாபாரத்தை செய்துவிட்டு தாமதமாக வர்றீங்க, வியாபாரம் பாய் வேற ஒண்ணு செய்ய முடியும், அல்லாஹ் வியாபாரத்தை விட்டு விடுங்கன்னு சொல்லி குர்ஆன் வசனத்திலே தெளிவுபடுத்துகிறானே, திருப்பியும் நீங்க என்ன பாய் இப்படி பொருளாதார சேமிக்கலன்னா யார் எனக்கு சாப்பாடு போடுவா, யார் என்னுடைய அன்றாட தேவையை பார்த்துக் கொள்வா, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய மனைவியை, என்னுடைய குடும்பத்தை கவனிப்பது யாரு, பொருளாதாரம் இல்லாம நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அப்படி என்ற பதில் தான் அவர்களிடத்தில் பெரும்பாலும் வருவதாக நம்மால் பார்க்க முடியும். யோசிச்சு பாருங்க, கடையை திறந்து வைத்து வியாபாரம் செய்து அந்த பொருளாதாரத்தை, அந்த செல்வத்தை சேர்ப்பதற்காக இறை நினைவை விட்டு நாம் நம்முடைய செயல்பாடுகளை தூரம் தள்ளி வைக்கிறோமே, நாம் திறந்து வைத்து தொழுகையை விட்டு, இறை நினைவை விட்டு, அல்லாஹுவை விட்டு நாம் தூரம் தள்ளி திறந்து வைத்த கடையில் வியாபாரம் ஆகலன்னு என்ன செய்யும்? பிசினஸ் நடக்கலன்னா, வருமானம் வரலன்னா, பொருளாதாரம் கை சேரலன்னா திறந்து என்ன பிரயோஜனம்? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளில் நமக்கு தெளிவில்லை என்றுதான் அர்த்தம். கடையை திறப்பதுதான் நம்முடைய வேலை, கஸ்டமர் நிற்பது அல்லாஹ்வுடைய வேலை. உங்களுக்கான வருமானத்தை, உங்களுக்கான படியை அளப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வின் நினைவை அறுத்து விட்டுத்தான் நாம் அந்த பொருளாதாரத்தை தேடுவோம் என்றால் அந்த இறை நினைவை விட்டு தூரமாக்கக்கூடிய செயல் மறுமையில் அதல பாதாளத்தில் நரகத்தில் கொண்டு. பொருளாதாரத்தை சேர்ப்பதில் மார்க்கம் தடை சொல்லல, பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு மார்க்கம் குறுக்கிடல்ல, அதை இந்த உலகத்தில் செலவு செய்வதில் மார்க்கம் எந்தவித தடையும் உங்களுக்கு கொடுக்கல. ஆனால் அந்த பொருளாதார திரட்டல், அந்த செல்வத்தின் மீதான ஆசை, இந்த செல்வத்தை கொண்டு இந்த உலகத்தில் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்கின்ற ஆசை இறை நினைவை விட்டு தூரமாக்கி விடுகிறது என்றால் செல்வம் உங்களை நரகிற்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இருப்பதை கொண்டு போதும் என்ற மனத்தோடு வாழக்கூடிய மனநிலையில் உள்ளவர்கள் தவறான காரியங்களை செய்கிறார்களா, அல்லது பொருளாதாரத்தின் மீதான மோகமுடையவர்கள் தவறான காரியத்தை செய்கிறார்கள் பட்டியல் போட்டா யாரெல்லாம் பொருளாதாரத்தின் மீதான ஆசையில இன்னும் சேர்க்க வேண்டும், இன்னும் சேர்க்க வேண்டும் என்கின்ற நிலையோடு பயணிக்கிறார்களோ அவர்கள் தான் மார்க்கத்திற்கு மாற்றமான ஏராளமான காரியங்களை செய்துவிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வருமானத்தை கூட்டணும், ஏதாவது ஒரு வழி இருக்கா? ஸ்டாக் மார்க்கெட் ஒன்று சொல்ற, அதுல போடலாமா? இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்ல பிசினஸ் பண்றது ஹலாலா ஹராமா? இல்ல நம்ம பார்த்த வகையில இது ஹராம் மாதிரி தான். நீங்க நல்லா தேடி பாருங்க, புகாரி இல்லைனாலும் திரும்பிதில கண்டிப்பா இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல அல்லாஹ் எப்படி சொல்லாம இருப்பான், அல்லாஹ் ஞானம் முடியும் பின்னாடி நடக்கிறத கண்டிப்பா அல்லாஹ் குறிச்சு வச்சிருப்பான். பாருங்க, எங்கேயுமே இல்ல, பாத்தீங்களா? இல்ல அப்பனா செஞ்சுக்கலாம் தானே, பாத்தீங்களா? ஷேர் மார்க்கெட்டை பத்தி அப்பனா அதை அல்லாஹ் அனுமதிக்கிறது. இப்படி பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் என்கின்ற நிலையில் மார்க்கத்தை தங்களுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் வளைக்கக்கூடிய நிலைக்கு மனிதனை இட்டு செல்கிறது. பொருளாதாரத்தை வாங்கி உள்ள முதலா போட்டு மார்க்கம் தடுத்த ஹராமான காரியங்களை செய்வதற்கு முன்னதாக கடனை உடனே வாங்கி பொருளாதாரத்தை உள்ளே போட்டு கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வட்டியை நோக்கி போகக்கூடிய மனநிலை.
வட்டி அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எவ்வளவு வன்மையாக கண்டிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. அதை செய்யக்கூடிய மனநிலை போதும் இல்லாம இன்னும் சேர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் விதை மரமா வளருது, வட்டியில உண்டு போய் தள்ளுது. அல்லாஹ் தடுத்திருந்த, அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருந்த காரியங்களை செய்யாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ முயற்சிக்காத மனிதர்களினுடைய செயல்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறுமையை பாழ்படுத்தக்கூடிய, மறுமை வாழ்வை நாசமாக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கு மனிதனை அழைத்து செல்லக்கூடியதாக இருப்பதை பார்க்க முடிகிறது. நம்மெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், காசு நிறைய இருந்தா தான் செல்வோம், வசதி வாய்ப்பு நிறைய இருந்தா தான் செல்வோம், அப்படி இருந்தா தான் நமக்கு பெரிய அளவிலான அல்லாஹ்வுடைய அருள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதாக புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 6446வது செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருப்பது செல்வம் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் நிறைய காசு இருந்தா செல்வோம், வீடு மாடிக்கு மேல மாடி வச்சு வீடு கட்டி 4-5 தெருவுக்கு ஒரு வீடு கட்டி மிக பிரம்மாண்டமா பொருளாதாரத்திலே மிதமின்றி இருக்கக்கூடிய ஒருவர் தான் செல்வம் படைத்தவர் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லைங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். புகாரி பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. வசதி வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அது செல்வம் கிடையாது சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியில் நம்மால் பார்க்க முடிகிறது. எவர் ஒருவர் போதும் என்ற மனத்தோடு இந்த உலகத்தில் வாழுகிறாரோ அவர்தான் செல்வந்தர் அப்படிங்கிற செய்தியை பதிவு செய்கிறார். இருக்கிறது போதும், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருட்செல்வங்கள் போதும், அல்ஹம்துலில்லாஹ். அந்த அருட்செல்வங்கள் அதிகரிக்க வேண்டும் என்கின்ற மனநிலையோடு இந்த உலகத்தில் பயணித்தால் ஆக்கம் தடுத்த தவறான காரியங்களுக்கு எல்லாம் போக வேண்டி இருக்கும். நான் போல, அது எனக்கு தேவையில்லை, அதை நான் விரும்பல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, இப்படி ஒரு காலம் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி பல செய்தி சொல்றாங்க, இப்படி ஒரு காலம் வரும், அந்த காலத்தை நினைத்து நான் அஞ்சுகிறேன் அப்படிங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். என்ன காலம் என்றால், இப்படி ஒரு காலம் வரும், மனிதர்கள் அவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக செல்வம் வழங்கப்பட்டு, உங்களுக்கு முன்னிருந்தவர்களை சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு தாராளமாக அல்லாஹ்வினுடைய அருட்செல்வங்கள் வழங்கப்பட்டு அதை அவர்கள் அருட்செல்வங்களை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்துல எந்த விதத்திலும் அல்லாஹ்வினுடைய பற்றோடு அல்லாஹ்வின் மீதான பயத்தோடு இல்லாம அவர் சேர்த்ததை போல் நாம் சேர்க்கணும், நான் சேர்த்ததை போல் அவர் சேர்க்கணும், ஒருவருக்கொருவர் போட்டியிட்டு இந்த உலகத்தில் தங்களினுடைய வாழ்வை அழித்து மறுமையில் நரகத்தை தேடிக்கொண்டார்களே, அதுபோல உங்களுக்கு அல்லாஹ் அருட்செல்வங்களை அதிகமாக கொடுத்து நீங்களும் உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் போட்டியிட்டு உங்களினுடைய மறுமையின் வாழ்வை நாசமாக்கி விடுவீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடியதாக மிஸ்வர் பின் மக்ரமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை புகாரியில் 3158வது செய்தியாக பார்க்கிறோம். அவரு வசதி வாய்ப்புல இருக்கிறாரு, அவரு நல்ல தன்னிறைவான வருமானத்துல இருக்கிறாரு, அவங்க குடும்பத்துல இந்த பொருள் வாங்கி இருக்கிறாங்க, நம்ம குடும்பத்துல இந்த பொருள் வாங்கணும். அவங்க இந்த சூப்பர் மார்க்கெட் பட்ஜெட்ல மாசத்துக்கு 3000 ரூபாய் செலவு பண்ணிட்டாங்க, குறைஞ்சது 3100 ரூபாயாவது நம்ம செலவு பண்ணணும். அவங்க காய்கறி மார்க்கெட் வாரத்துக்கு 500 ரூபாய்க்கு வாங்குறாங்க, 600 ரூபாய்க்காவது வாங்கணும். வாரத்துல 3 நாள் அவங்க கறி எடுத்து சமைக்கிறாங்க, 4 நாள் நம்ம எடுக்கணும். ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருக்கக்கூடிய அந்த பொறாமை எண்ணம், அதை போன்ற தமக்கும் வர வேண்டும் என்கின்ற சிந்தனை இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை அதிகமாக்குவதற்கான அடிப்படை காரணமாக விடுகிறது. ஒருவருக்கு இருக்கிறதை பார்த்தா, அதை வைத்தவர் மகிழ்வதை பார்த்தா, அதை வைத்தவர் சந்தோஷமா இருப்பதை பார்த்தா அப்படியே நமக்கு இருக்கும். இது என்ன சைக்காலஜிக்கலா அடிப்படையில வரும். ஒருவர் அதை வைத்து சந்தோஷமா இருக்கிறார், ஒருவர் அதை வைத்து மகிழ்வாக இருக்கிறார், அதை வைத்து அவர் ரொம்ப ஜாலியா அந்த உலக வாழ்க்கையை என்ஜாய் பண்றார், நமக்கு இருந்தா நல்லா இருக்குமே, அந்த மாதிரி நமக்கும் கிடைச்சா நல்லா இருக்குமே, இப்படியான சிந்தனைகள் அடிப்படையில உள்ளத்துல விதையாகி நாமும் அதிகமாக அந்த செல்வத்தை, அந்த அருட்செல்வத்தை தேடி போவதற்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது. அது எப்படி சம்பாதிப்பது, ஹலாலா ஹராமாங்கிறதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். நமக்கு தேவை அந்த சந்தோஷம், நமக்கு தேவை அந்த ஜாலி, நமக்கு தேவை அந்த என்ஜாய்மெண்ட். இதுக்காக எதை வேண்டுமானும் செய்வதற்கு தயாராகி விடுகிறது மனிதனுடைய. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்,
மறுமையில் மகஷர் மைதானத்தில் மனிதனினுடைய நிலையை பற்றி சொல்லும் பொழுது, இந்த உலகத்தில் வாழும் மனிதன் தான் சம்பாதித்த சம்பாத்தியத்தை, தான் சம்பாதித்த செல்வத்தை எந்த வழியில் சம்பாதித்தான், எந்த வழியில் செலவு செய்தான் என்பதை அவனிடத்தில் கேள்வியாக கேட்காமல், அந்த கேள்விக்கு அவன் பதில் சொல்லாமல் அவனுடைய இரு பாதங்களும் அவன் நிற்கும் இடத்தை விட்டு நகராது. நகர முடியாது. கழுத்துல போட்டு நெருக்கி பிடிச்ச மாதிரி எல்லாம் ஒரு கேள்வி கேட்கிறான். கிட்டுக்கு பிடி கேள்வின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவனுடைய எப்படி சம்பாதிச்ச 10 ரூபாய் உன்னுடைய மாத வருமானமா இருந்ததா, ஹலாலா ஹராமா? அல்லாஹ் காட்டி தந்த வழியா, அல்லாஹ் காட்டி தராத வழியா? மார்க்கம் தடுத்ததா, மார்க்கம் கொடுத்ததா? எந்த வழியில நீ அந்த 10 ரூபாயை சம்பாதித்த? இன்று கேட்காமலும் சம்பாதிச்ச சரி, இப்படி செலவு பண்ண, ஹலாலா செலவு பண்ணியா, ஹராமா செலவு பண்ணியா? அதை செலவு செய்த விதம் என்ன? சரியா நீ பதில் சொல்ற வரைக்கும் உன்னுடைய இரு பாதங்களும் உன்னுடைய நிலையை விட்டு நகராதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோமே. யோசிச்சுப்பாங்க. இறைவன் மீதான அச்ச உணர்வோடு, இறைவன் மீதான பய உணர்வோடு பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் என்கின்ற நோக்கோடு இந்த உலகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? வெறுமனே இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை சேர்க்க மார்க்கம் சொல்லிவிட்டது என்பதற்காக சகட்டு மேனிக்கு பொருளாதாரம் வந்தால் போதும், வருமானம் வந்தால் போதும், செலவு செய்தால் போதும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தந்திருக்கிறது, அல்லாஹ் வழங்கி இருக்கிறது, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருட்செல்வங்களில் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அருட்செல்வங்கள் வந்த வழி ஹலாலா ஹராமா, அதை செலவழித்த வழி ஹலாலா ஹராமா என்கின்ற கேள்வியை ஒவ்வொரு பொருளாதாரத்தின் சம்பாத்தியத்திலும் எந்த ஒரு முஃமின் கேள்வியை முன்னிறுத்தி தன்னுடைய பொருளாதாரத்தை, வருமானத்தை சேர்த்துக் கொள்கிறாரோ, சேமித்த வருமானத்தை செலவு செய்கிறாரோ, அச்சம் இல்லாம பயம் இல்லாம இந்த உலகத்திலும் மறுமையிலும் வாழலாம் என்கின்ற செய்தியைத்தான் இந்த செய்திகளில் இருந்து நம்மால் பெற முடிகிறது. தொடர்ச்சியாக பேசும் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஏக இறைவனின் நல்லடியார்களே, முதலாவது உரையிலே போதும் என்ற மனம் என்கிற தலைப்பில் மார்க்க அடிப்படையிலான சில செய்திகளை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக சில செய்திகள். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக அப்துல்லா பின் அம்ர் பின் அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியாக முஸ்லிமிலே 1903 ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் யார் முஸ்லிமாகி போதுமான வாழ்வாதாரம் வழங்கப்பட்டு அதை போதும் என கருதினாரோ அவர் இவ்வுலக வாழ்க்கையை வெற்றி பெற்றார். ஒரே வரியில அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, இந்த உலகத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமத்து தௌஹீதை மொழிந்ததன் அடிப்படையில் நடப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டு அல்லாஹ் தந்திருக்கிறான்ல அருட்செல்வம், அல்லாஹ் தந்திருக்கிறான்ல பொருளாதாரம், அதை கொண்டு திருப்தி அடைந்த நிலையில் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அவர்தான் இந்த உலக வாழ்வின் வெற்றியாளர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை, போட்டி பொறாமை இல்லாம அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருட்செல்வங்கள் நமக்கு போதும் என்று கருதாம பெருவாரியான புகார், பெருவாரியான நீதிமன்ற வழக்குகளை நீங்கள் எடுத்து பார்த்தா இதை தவிர வேறு வழக்குகளே இருக்காது. கணவன் மனைவிக்கு இடையிலான வழக்குகளிலும் பெரும்பான்மையான வழக்குகளில் அடிப்படையாக இந்த காரணத்தை தவிர வேற எந்த காரணமும் இருக்காது. இவளோடு வாழ்வதற்கு ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், வாழ்வதற்கு எனக்கு வழி கிடையாது, எந்த விதத்திலும் எனக்கு சந்தோஷம் இல்லை, எந்த விதத்திலும் எனக்கு திருப்தி இல்லை, எந்த விதத்திலும் எனக்கு அவரு ஒரு நிறைவான ஒரு சூழலை ஏற்படுத்தி தரல, பொருளாதார ரீதியிலும் இன்ன பிற வகையிலும் அவர் எந்த விதத்திலும் திருப்தி ஏற்படுத்தி தரல, எங்களுக்கு விவாகரத்து வேண்டும். இதே ஒரு சகோதரர்களுக்கு இடையிலான ஒரு வழக்குகளை நீங்கள் எடுத்து பார்த்தா இது ஏன் சொத்து, இது ஓ சொத்து, இது நான் தான் அனுபவிக்கணும், இதை நீ அனுபவிக்க கூடாது, நான் ஊர்ல இருக்கும் போது அனுப்புன காசை வச்சு வாங்கின இடம் அதனால இது எனக்கு தான் சொந்தம், நீ ஊர்ல இருக்கும் போது காசு மட்டும் தான் அனுப்புனேன், பாப்பா அம்மாவை நாளில் பார்த்துட்டு இருந்தேன், அப்ப அதுக்கு நான் எங்க போறது, இவங்க கேட்கிறேன். கணவன் மனைவிக்கு இடையில், சகோதரருக்கு இடையில், அக்கம் பக்கத்து உற்றார் உறவினர், நீங்கள் எந்த வழக்குகளை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் வழக்குகளின் அடிப்படை ஒரு புகார் கொடுத்தவங்க, புகார் யார் மீது கொடுக்கப்பட்ட அவங்க,
வாதி பிரதிவாதி ரெண்டு பேர்த்தையும் நிறுத்தி பார்த்தால் இவரிடத்தில் இருந்து பெறப்பட்ட இவரிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட விஷயங்களில் இவர் திருப்தி அடைந்திருக்க மாட்டார், அல்லது இவரிடத்தில் இருந்து இன்னும் கூடுதலாக இவர் எதிர்பார்த்திருப்பார். இதுதான் அத்தனை விதமான வழக்குகளின் அடிப்படையாக அமைந்துள்ளது. ஒரு முஃமினாக ஒரு முஸ்லிமாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் இந்த அடிப்படையை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தான் ஆடியோருக்குத்தான் தாராளமாக தருவான், தான் ஆடியோருக்குத்தான் குறைத்து தருவான். அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின் அடிப்படையிலே அல்லாஹ்வினுடைய அருட்செல்வங்கள் வழங்கப்படுகிறது என்கின்ற அடிப்படையை விளங்கி அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அருட்செல்வங்களில் திருப்தி அடையக்கூடிய ஒரு மனநிலையில் நாம் இருக்க வேண்டும். அப்படியான மனப்பாங்கை மனப்பக்குவத்தை என்று நாம் வளர்த்துக் கொள்கிறோமோ அப்போதுதான் இந்த உலகத்தின் வெற்றியாளராக நாம் இருக்க முடியும் என்கின்ற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. எல்லாத்தையும் தாண்டி கூடுதலா ஒரு தகவல் என்ன அப்படின்னா, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருட்செல்வங்களை தேடி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருட்செல்வங்களை மறந்தவர்களாகவே இந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யோசிப்பார். கார் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்த்து கார் இல்லாத ஒரு மனிதர் எனக்கு அந்த கார் வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடு ஹலாலா சம்பாதிச்சு கார் வாங்கினா வேற, ஹராமா சம்பாதிச்சு கார் வாங்கினா தான் தப்பு அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. ஆனால் கார் வாங்க வேண்டும் என்கின்ற ஆசை, கார் வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இந்த உலகத்தில் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அந்த மனிதர் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பைக் அப்படிங்கிற ஒரு அருட்கொடையை மறந்து விட்டார். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருட்செல்வங்களை மறந்ததின் விளைவாகத்தான் அல்லாஹ் தராத அருட்செல்வங்களை தேடி ஒரு ஓடிக்கொண்டிருக்கிறார். அல்லாஹ் நாடல்ல எப்படி கிடைக்கும், அல்லாஹ் விதிக்கல எப்படி அது நம்மளால் பெற முடியும்? யோசிச்சு பார்க்கணும்ல. அல்லாஹ் தரல, அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், செல்வத்திலும் தோற்றத்திலும் உங்களை விட உயர்வான ஒரு மனிதரை கண்டால் பார்த்துட்டோம், வசதி வாய்ப்புல கூட இருக்கிற மாதிரி தெரியும், காசு பணத்துல உயர்ந்த நிலையில இருக்கிற மாதிரி தெரியுது, தோற்ற பொழிவு உடல் கட்டமைப்பு எப்படியோ நம்மளை விட உங்க பெஸ்ட் இப்படி பார்த்துட்டோம் வைங்களேன், நீங்கள் உடனே கீழானவர்களை பார்க்கட்டும். மார்க்கம் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி புகாரில் 6490 பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. செல்வத்திலோ தோற்றத்திலோ உங்களை விட உயர்வான மனிதர்களை பார்த்தால் உடனே கீழானவர்களை பாருங்க. முன்னாடி அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். கார் வைத்திருக்கிறவரை பார்த்து பைக் வைத்திருக்கக்கூடியவர்களுடைய உள்ளத்தில் பொறாமை எண்ணம் குடிகொள்வதற்கு முன்னதால் எத்தனையோ பேர் நடந்து போறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு பைக் தந்திருக்கிறான், அவர்களை விட அல்லாஹ் எனக்கு சிறப்பாகிறான். அல்லாஹ் அருளாளன், அல்லாஹ் மிகப்பெரிய கருணையாளன். உடல் கட்டமைப்பில் இன்னொருவரை பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஒருவர் சொல்லலாம், நாம் அதுபோல் ஆக வேண்டும் என்கின்ற எண்ணத்துல மார்க்கம் தடுத்த உணவுப் பொருட்களையும் மார்க்கம் தடுத்த காரியங்களையும் செய்து அதை பெற வேண்டும் என்கின்ற நிலை வருவதற்கு முன்னால் யோசிச்சு பார்க்கணும். கை கால் இல்லாத நிலையில், ஊனமான நிலையில், கண் போன நிலையில், செவிப்புலன் இல்லாத நிலையில் எத்தனையோ மனிதர்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அம்மாடி அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் நமக்கு பெருமையான ஒரு வாழ்க்கையை தான் கொடுத்துருக்கான். அவங்கள மாதிரி மோசமா இல்ல என்கின்ற நிலை உள்ளத்துல வந்துட்டா போதும் என்கின்ற மனம் ஆட்டோமேட்டிக்கா வரும்னு அல்லாஹ்வுடைய தூதரினுடைய இந்த செய்தியிலிருந்து நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. பொறாமை எண்ணத்திற்கு முன்னதாக, உள்ளத்தில் பொறாமை குடிகொள்வதற்கு முன்னதாக அடிப்படையில் இந்த விதையை போட்டுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அருட்செல்வங்களை நினைத்து பாருங்கள். வழங்காத அருட்செல்வங்களை தேடி ஓடி தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ள மனிதன் வழங்கிய அருட்செல்வங்களை நினைக்க வேண்டும். தன்னை போன்று தனக்கு வழங்கிய அருட்செல்வங்களை கூட வழங்காத நிலையில் எத்தனையோ மக்களை பிளாட்பாரத்துல ஒரு போர்த்திக் கொள்வதற்கு ஒரே ஒரு போர்வையை வைத்துக் கொண்டு நமக்கு அடுக்குமாடி வீடு இல்ல, நமக்கு ஒரு வீடுக்கு இன்னொரு வீடு இல்லைன்னு எதிர்பார்க்கக்கூடிய மனிதர்கள் அல்ஹம்துலில்லாஹ் பிளாட்பாரத்துல தங்குறவங்கள விட அல்லாஹ் நம்ம என்ன செஞ்சிருக்கிறான், கண்ணியப்படுத்திருக்கிறான். வாடகை வீட்டுல கூடி வச்சு இப்படி போதும் என்கின்ற மனத்தை அடிப்படையில் உளவியல் அடிப்படையில் நீங்கள் பெற்றுக்கொண்டு இறைவன் தந்திருக்கக்கூடிய அருட்செல்வங்களை நினைத்துக் கொள்ளணும். ஏன்னா அல்லாஹ் திரும்பி தன்னுடைய திருமறை குர்ஆன்ல கேப்பேன்னு வேற சொல்றான். 102வது அத்தியாயத்தின் 8வது வசனத்துல சொல்றான், சும்மலது சலூன யௌமஇதின் அனின் நயீம். அல்லாஹ் அந்நாளில் தான் வழங்கிய அருட்கொடைகளை குறித்து தன்னுடைய மக்களிடத்தில் விசாரிப்பான் அப்படிங்கிறாங்க.
கொடுத்ததை கேள்வி கேட்பேங்கிறான். அது இல்ல, இது இல்ல, அது வேணும், இது வேணும் என்கின்ற எதிர்பார்ப்போடு அல்லாஹ் தந்ததை மறந்து அல்லாஹ் தந்ததை மறுத்து வாழ்றோம்னா அல்லாஹ் கேள்வி கேட்பாங்கிற ஒரு பயத்தையும் உள்ளத்தில் சேர்த்து விதைத்துக் கொள்வோம். இந்த உலகத்தில் இறைவன் தனக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்செல்வங்களை கொண்டு திருப்தி பெறுவோம். அல்லாஹ் தனக்கு வழங்காத அருட்செல்வங்களின் மீதான பொறாமை எண்ணம் குடிகொள்வதற்கு முன்னால் தன்னை விட எத்தனையோ மனிதர்களை கீழானவர்களாக அல்லாஹ் படைத்திருக்கிறான், தன்னை தன்னிறைவாக வைத்திருக்கிறான் என்ற மனநிலையோடு இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களாக வல்ல ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தாரையும் என் குடும்பத்தாரையும் ஆக்கியருள் புரிய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை செய்து கொண்டு ஜும்மாவை நிறைவு செய்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.